ஹாய்ங்க. இன்னைக்கு கனகாமரத்த பத்தின ஒரு குட்டி மெமரீஸ் தாங்க. ரீகால் பண்ணிடலாங்களா? இப்போ நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, மஞ்ச கலர் இந்த நாட்டு கனகாமரம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஆரஞ்சு கலர், டெல்லி கனகாமரம் சொல்லுவோம் இல்லைங்களா? காம்பு சின்னதா இருக்குமே, அந்த கலர், அப்புறம் வந்து ஒரு ரெட் கலர். இந்த 4 கனகாமர செடியும் தாங்க இருக்கு. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எங்க வீட்டு தோட்டத்திலேயே வந்து கனகாமரம் நாங்க பயிர் செஞ்சிருந்தோங்க. காலையிலயும், சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்ததையும் அம்மா, அப்பா கூட சேர்ந்து பூ பொறுக்குவோங்க. மார்க்கெட்டுக்கு சாக்கு சாக்கா பூ போகுங்க. அப்போல்லாம் வந்து தெகட்ட தெகட்ட கனகாமர பூ வச்சுருப்போங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே அந்த கனகாமரத்து மேலே இருக்க கிரேஸ் போனதே இல்லைங்க. எப்பயும் ஜடை நிறைய வந்து கனகாமரம் வச்சு தாங்க இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல்னு இந்த பூ வைக்கிறதையே மறந்தாச்சுங்க. இப்போ திரும்பவும் நான் நம்ம தோட்டத்தில் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வச்ச எனக்கு பிடிச்ச எல்லா பூக்களையும் நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அதில் ஒன்று தாங்க மைசூர் மல்லி. நான் அதை இதுக்கு முன்னாடி கூட போஸ்ட் பண்ணியிருப்பேங்க. இப்போ கனகாமரங்க. நம்ம வீட்டிலே இப்போ எல்லா கனகாமர செடியும் நான் வச்சுருக்கேங்க. 4 கலருங்க. யார் வீட்டில் இருந்தாலும் விதை கேட்டு மறக்காமல் நான் வாங்கிட்டு வந்து தாங்க இந்த ஆரஞ்சு கலரும் இந்த டெல்லி கனகாமரமும் நம்ம வீட்டில் இப்போ ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த ரெட் கலர் உங்களுக்கு வந்து நர்சரியில் கிடைக்கிதுங்க. நீங்கள் ரெட் கலர்னதையும் நம்ம டெல்லி கனகாமரம் மாதிரி இருக்கும்னு நினச்சி வாங்காமல் வராதிங்க. பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நல்லாவே அப்படியே பிளட் ரெட் கலரில் தாங்க இருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் வாங்கி வைங்க. நம்ம வைக்கிறோம் வைக்கலைங்க, ஆனால் ஒவ்வொரு பூக்களோடையும் நமக்கு ஒரு சின்ன மெமரிஸ் இருக்குன்னு தானுங்களே. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.